குழந்தைகளுக்கு வந்து பெற்றோர்கள் நிறைய மெனக்கெட வேண்டியிருக்கும். அடிக்கடி சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வர்றது, கிட்டத்தட்ட ஒரு 7-8 இயர்ஸ் வரைக்கும் இந்த தொந்தரவுகள் இருக்கு. இது எது நார்மல், எது அப்நார்மல், நம்ம எப்படி கையாளலாம்? நடுத்தர வயதா இருக்கக்கூடியது பித்த காலம், வயதான பிறகு வருவது வாத காலம். ஆனால் மாறி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குழந்தைகளுக்கு வாதம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யூஸ்வலாக அதை தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா செரிப்ரல் பால்சி அப்படின்லாம் வந்து சொல்லுவோம். இந்த வேக்சின் போட்டிங்கன்னா உங்கள் குழந்தைக்கு காய்ச்சல் வராது, சளி பிடிக்காது அப்படின்னா. ஸோ அப்படியெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு அந்த சளி காய்ச்சல் வர தான் அவங்களுக்கு என்ன ஆகும்னா இம்யூனிட்டி டெவலப் ஆகும். அதே மாதிரி இந்த சுகப்பிரசவம் ஆகுறாங்க பார்த்தீங்களா, அந்த வெஜைனல் இதில் வழியாக நார்மல் இதில் அந்த ட்ராக்ல அவங்க பருப்பு வேக வச்ச தண்ணீர் கொடுக்குறோமா, கண்டிப்பா அதனுடன் என்னன்னா மஞ்சள், சீரகத்தூள், பெருங்காயம் இதெல்லாம் கண்டிப்பா வந்து எடுத்துக்கணும். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆப்பிள்லாம் அப்படியே அரைச்சு ஜூஸா ஊத்துறது, அப்படி கொடுக்கக்கூடாது. துளசி, தூதுவளை, வெற்றிலை இதெல்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இதெல்லாம் என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு கைப்பிடி அசைவம் சாப்பிடுறவங்களா இருந்தா அப்படின்னா சூப்ஸ், ஃபீவர், சளிக்கு திரிகடுகு சூரணம், தாலி சாதி சூரணம், ஆடாதோடை, மணப்பாகு போன்றவை வந்து நம்ம கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. ஆழதான் கொடுத்து பழகிக்கிட்டு இருக்கோமே தவிர குழந்தைகளுக்கு தயிர் மோர் கொடுக்கறதே கிடையாது. தயிர் கிளைமேட் பார்க்கணும். இது சில்லுன்னு மழைக்காலம். TCH வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குழந்தைகள் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட ஒரு பதிவு. யூஸ்வலாக நம்ம சேனல்ஸில் நிறைய இதை பற்றி பேசியிருக்கேன். பெண்கள் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பதிவுகள் பார்த்துருக்கோம், வயதானவர்கள் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பதிவுகள் பார்த்துருக்கோம், வாழ்வியல் முறை பதிவுகள் வந்து பார்த்துருக்கோம், உணவுகள், மூலிகைகள்னு பார்த்துருக்கோம். இந்த பதிவு எதை பற்றினா குழந்தைகள் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட ஒரு பதிவு. என்ன அப்படின்னா அந்த குழந்தைகள் 1 இயர் வரைக்கும் கூட நம்ம இது பண்ணிடுவோம். ஆனால் அந்த 1 இயரை தாண்டின பிறகுதான் குழந்தைகளுக்கு வந்து அந்த பெற்றோர்கள் நிறைய மெனக்கெட வேண்டியிருக்கும். அடிக்கடி சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வர்றது, கிட்டத்தட்ட ஒரு 7-8 இயர்ஸ் வரைக்கும் இந்த தொந்தரவுகள் இருக்கு. இது எது நார்மல், எது அப்நார்மல், நம்ம எப்படி கையாளலாம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். யூஸ்வலாக சித்த மருத்துவத்தில் வந்து இந்த வயதையே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குற்ற காலங்களாக வந்து பிரிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளாக இருக்கிறது வந்து கபகாலம், நடுத்தர வயதாக இருக்கக்கூடியது பித்த காலம், வயதான பிறகு வருவது வாத காலம். யூஸ்வலாக அந்தந்த காலத்தில் அந்தந்த நோய்கள் வந்தது அப்படின்னா பெரிதாக பிரச்சனை இருக்காது. இப்போ யூஸ்வலாக குழந்தைகளுக்கு கபகாலத்தில் வந்து சளி பிடிக்கிறது, இருமல் இருக்கிறது பெரும் தொந்தரவு கிடையாது. அதே மாதிரி இந்த நடுத்தர வயது பித்த காலம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் யூஸ்வலாக உடம்பு உஷ்ணமாகிறது, வெள்ளைப்படுதல் போன்றவை, அல்சர் போன்றவை வந்து இருக்கும். பட் ஈஸியாக நம்ம சமாளித்து வந்துடலாம். அதே மாதிரி வயதான காலத்தில் வாத காலங்கள், மூட்டு வலி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் மாறி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ குழந்தைகளுக்கு வாதம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யூஸ்வலாக அதை தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா செரிப்ரல் பால்சி அப்படின்லாம் வந்து சொல்லுவோம். குழந்தைகளுக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப பெரிய பிரச்சனைகளில் வந்து ஏற்படும். நடுத்தர வயதில் அந்த பித்த காலத்தில் கபகாலம் வாதம் வந்தது அப்படின்னா அதுக்கு ரொம்ப மெனக்கெட வேண்டி இருக்கும். ஸோ வயதான காலத்தில் கபம் வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வாதம் ஓகே, அது ஹார்ட்டுக்குரியது. கபமும் சேர்ந்து வந்ததுனா தான் அந்த இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். அப்போ குழந்தைகளுக்குரிய காலமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப காலம் தான். இந்த நேரத்தில் கோல்ட் ஆகிறது, அதே மாதிரி ஃபீவர் வர்றது யூஸ்வலாக குவைட் நார்மலான ஒரு விஷயம் தான். அதுக்காக அதை நம்ம அப்படியே நம்ம என்ன பண்ண முடியாது, ஓவர் கம் பண்ணி போக முடியாது. யூஸ்வலாக குழந்தைகளுக்கு அந்த ஒரு 16 வயதுக்கு முன்னாடியே 10 வயதுல வந்து குழந்தைகளாக இருக்கப்ப இந்த எலும்பு வளர்ச்சியெல்லாம் முழுமை பெறாது. அதே மாதிரி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நுரையீரல் சம்மந்தப்பட்ட உறுப்புகளும் அதுவும் வந்து ஃபுல்லாக வந்து டெவலப்மெண்ட் ஆகாது. அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் டெவலப்மெண்ட் ஆகாது. ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும் அப்படின்னா அந்த ஃபீவர் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்து தான் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வரும். ஸோ குழந்தை காலத்தில் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி வராமல், அதாவது காய்ச்சல், ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஆக்சுவலாக அதற்காக கண்டுபிடிக்கப்படலை, சில வேக்சின்ஸ் வந்து சொல்லப்படுது. ஆனால் மருத்துவர்கள் இந்த குழந்தைகளின் பெற்றோர்களிடம் சொல்றது என்ன அப்படின்னா இந்த வேக்சின் போட்டிங்கன்னா உங்க குழந்தைக்கு காய்ச்சல் வராது, சளி பிடிக்காது அப்படின்னா. ஏன்னா இவங்களுக்கு அந்த நேரத்தில் அதுதான் பிரச்சனையா இருக்கும். குழந்தைகளுக்கு அந்த நேரத்தில் நமக்கு குழந்தைகளுக்கு வேற பிரச்சனையெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். யூஸ்வலாக என்ன அப்படின்னா இந்த சளி சார்ந்த பிரச்சனைகளாக இருப்போம், ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க வேக்சினுக்கு வந்து போட்டுருவாங்க. பட் அந்த வேக்சின் ஓவராலுக்கு கிடையாது, ஒரு சில பிரச்சனைகளால்
இன்ஃபெக்ஷன்ஸ்னால வைரஸ்னால வரதுக்குரிய சளி காய்ச்சலுக்கு தான் அந்த வேக்சின். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பெற்றோர்களின் மனநிலையிலேருந்து சொல்கிறேன். ஸோ அப்படியெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு அந்த சளி காய்ச்சல் வர தான் அவங்களுக்கு என்ன ஆகும்னா இம்யூனிட்டி டெவலப் ஆகும். ஆனால் அதற்காக நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அப்படியேவும் விடக்கூடாது. ஒரு குழந்தைக்கு சளி காய்ச்சல்னு வருதுன்னா அவங்கள ரொம்ப பாடாப்படுத்தி ரொம்ப நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு இம்யூனிட்டி சரியா இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஆரம்பத்திலேயே இம்யூனிட்டியை டெவலப் பண்ணக்கூடிய வகைகளை நம்ம உணவுகள் எடுக்கணும். யூஸ்வலாக குழந்தை வந்து பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல் 6 மாதம் வரை அந்த குழந்தையின் கர்ப்பப்பையில் இருக்கிறப்ப அது ஒரு இம்யூனிட்டி வந்திருக்கும். அதே மாதிரி இந்த சுகப்பிரசவம் ஆகுறாங்க பார்த்தீங்களா, அந்த வெஜைனல் இதில் வழியாக நார்மல் இதில் அந்த ட்ராக்ல அவங்க ட்ராவல் ஆகி வரக்கூடிய குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு இம்யூனிட்டியாக இருக்கும். சிசேரியன் செக்ஷன் இருக்கக்கூடிய குழந்தைகளை விட இந்த குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு இம்யூனிட்டியாக இருக்கும். 6 மாதம் வரைக்கும் குழந்தைகளுக்கு நம்ம தாய்ப்பால் மட்டும் கொடுக்கணும். 6 மாதத்திலிருந்து சைட் பை சைடாக வந்து என்னன்னா குழந்தைகளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் எப்பயும் எடுக்கிறது இல்லாமல் புதுசாக நமக்கு வரும்பொழுது என்ன அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் குழந்தைகளோட உடம்பு வந்து எடுத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது வந்து அஜீரணத்தை உண்டு பண்ணலாம். இல்லை அந்த உணவில் இருக்கக்கூடிய அந்த யூஸ்வலாக உணவுக்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா தன்மை, உஷ்ணம், குளிர்ச்சி, அது வந்து குழந்தைகளை வந்து லைட்டாக வந்து பாதிக்கலாம். ஸோ ஆனால் அந்த உணவுகளும் கொடுக்கறது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற எடுத்த உடனே திட உணவுகள் கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா நீர்த்துவமாக கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ நீர்த்துவமாக கொடுக்கக்கூடியதில் வாதத்தை இது பண்ணுமா, யூஸ்வலாக பருப்பு வேக வச்ச தண்ணீர் கொடுக்குறோமா, கண்டிப்பாக அதனுடன் என்னென்னா மஞ்சள், சீரகத்தூள், பெருங்காயம் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். அடுத்து ஒரு 6 மாதத்திலிருந்து ஒரு 8வது மாதம் எண்டில் என்ன அப்படின்னா கொஞ்சம் செமி சாலிடாக வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். 1 வயதுக்கு மேல நல்ல சாலிட் ஃபுட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ பழங்கள்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா எடுத்த உடனே ஸ்டார்டிங்ல அப்படியே கொடுத்துடக்கூடாது. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆப்பிள்லாம் அப்படியே அரைச்சு ஜூஸா ஊத்துறது, அப்படி கொடுக்கக்கூடாது. ஸோ ஆப்பிள் என்ன பண்ணணும்னா ஸ்டீம் பண்ணி அதை வந்து எடுத்து கொடுக்கணும். ஸோ அதனால அந்த உணவு முறைகளையும் நம்ம கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும், ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த உணவு யூஸ்வலா இது என்ன சொல்லுவாங்கன்னா அப்படியே பாலை விடக்கூடிய டைமை வந்து வீனிங் பீரியட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமா அடாப்ட் பண்ண ஆரம்பிக்குவாங்க. ஸோ அந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு உணவு வந்து நம்ம பார்த்து கொடுக்கணும். சும்மா எல்லாமே கொடுத்துடக்கூடாது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது வெளியில பாக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்கி கொடுக்கறத முடிந்த அளவு வந்து நம்ம எடுக்கவே கூடாது. ஏன்னா அதுல செயற்கையாக சேர்க்கக்கூடிய அந்த ஃபுட் சுகர்ஸ் இருக்கும், நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஆடட்ல என்னவா இருக்கும், வெறும் சுகர் மட்டும் இருக்கான்னு பார்ப்போம். ஆனால் அது மால்டோடெக்ஸ்ட்ரினா இருக்கலாம், எரித்ரிட்டாலா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கலாம். இதுவும் குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நிறைய சோயா கலந்த உணவுகள், இதெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய இயற்கையான உணவுகள் வந்து கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சுவாசம் சம்பந்தப்பட்ட விஷயம். இம்யூனிட்டி ஸ்லோவாக டெவலப் ஆகிறதுனால ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு நமக்கு என்னென்ன மூலிகைகள் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி, தூதுவளை, வெற்றிலை, இதெல்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இதெல்லாம் என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு கைப்பிடி இட்லி சட்டியில் நம்ம என்ன பண்ணிடணும்னா ஒரு 2 ஆவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சாறுகளை பிழிந்துக்கணும். இந்த மூலிகைகள்லாம் நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா, சுத்தமாக நம்ம அலசி இருக்கணும். அதே மாதிரி அந்த பிழிஞ்ச அந்த தண்ணியும் சுத்தமாக இருக்கணும், கைகளும் சுத்தமாக இருக்கணும். அந்த சாறுகள் வந்து அவங்கவுங்க வெயிட்டுக்கு ஏத்தாப்புல வந்து கொடுக்கணும். இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயது குழந்தை இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 கிலோ 5 கிலோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வெயிட்டை பார்த்து அதற்கேற்றவாறு கொடுக்கணும். நம்ம எல்லாருக்கும் காமனாக ஒரே மாதிரி வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்குவதற்கு பருப்பு தண்ணீர் ரொம்ப நல்லது. ஸோ புரதம் சார்ந்த உணவுகள் எடுக்கணும், ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக பருப்பு தண்ணீர். அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தா அப்படின்னா சூப்ஸ், அசைவம் அந்த மாமிசம் எலும்புகளுடைய சூப்ஸ் போன்றவை வந்து ஆரம்பத்தில் வந்து எடுத்துக்கணும். ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை இது பண்ணும். நார்மலாகவே நம்ம முன்னாடியே சில பதிவுகள் வந்து போட்டிருக்கோம். குழந்தைகளுக்கு வந்து இருக்கக்கூடிய வீட்டில் வந்து திரிக்கடுகு சூரணம், ஃபீவர் சளிக்கு திரிக்கடுகு சூரணம், தாலி சாதி சூரணம், கொஞ்சம் நல்லா இந்த மாத்திரையை மெல்லணும் விழுங்கணும் அப்படின்னு தெரியக்கூடிய குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தாலி சாதி வடகம், ஆடாதோடை, மணப்பாகு போன்றவை வந்து நம்ம கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு ஆரம்ப காலகட்டத்திலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரோபயோட்டிக்ஸ் கொடுக்கணும், தயிர் கொடுக்கணும். நம்ம பாலை தான் கொடுத்து பழகிக்கிட்டு இருக்கோமே தவிர குழந்தைகளுக்கு தயிர் மோர் கொடுக்கறதே கிடையாது. தயிர் கிளைமேட் பார்க்கணும், இது சில்லுன்னு மழை காலம் இல்லை வெயில் காலம்னா
அதுதான் ஆப்டாக குழந்தைகளுக்கு இந்த தயிர் மோரை கொடுக்கக்கூடிய காலம். அந்த இதை ஆரம்பத்துலேருந்தே குழந்தைகளுக்கு நம்ம பழகிடணும். ஏன்னா நிறைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்றாங்க ஒரு 16-17 வயசில் வர்றப்ப அவங்க கிட்ட நம்ம இந்த மாதிரி மோர் சாப்பிடுங்க தயிர் சாப்பிடுங்கன்னா என் பையன் பொண்ணு பால் குடிப்பாங்களே தவிர தயிர் மோர் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்தாமையே விட்டுருவாங்க. ஆனால் இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த பால்லாம் அதை செரிமானம் பண்ணக்கூடிய அந்த என்சைம்ஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட வயது மேக்சிமம் 9-10 வயது வரைக்கும் தான் அந்த குழந்தைகளுக்கு அந்த குடலில் இருக்கும் செரிமான சக்தி. போக போக அது பாதிப்படைய செய்யும். ஆனால் அதையும் அந்த பாலில் இருக்க சக்தியும் நமக்கு கொண்டு வரக்கூடிய தன்மை எதில் இருக்குன்னா கால்சியமா இல்லை வேறு ஏதாவது நல்ல கொழுப்பா இதெல்லாம் நமக்கு தயிர் தான் கொண்டு கொடுக்கும். அதனால் தயிர் மோர் அப்படிங்கிறத ஆரம்ப காலகட்டத்திலேருந்து கொண்டு போயிடணும். காய்கறி கீரைகள் இதனுடைய சூப்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கணும். வெறும் இனிப்பு சுவையை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. புளிப்பு உப்பு காரம். இங்கே புளிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன். அந்த மாதிரி புளிப்பு உப்பு காரம் அப்படிங்கிறது மிளகு சேர்ந்த காரம். இந்த மாதிரி சுவைகளை நம்ம குழந்தைகளுக்கு டயட்டில் நம்ம இன்ஃப்யூஸ் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக நல்லா வளரும். ஸோ ஒரு ஃபீவர் வந்தாலே நம்ம ஒரு திரிக்கடுகு கஷாயம் இல்லை வெந்நீரில் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் கலந்து கொடுத்துட்டோன்னா அந்த குழந்தைகளுக்கு ஒரு 2 தடவை எடுத்தோடனே சப்ரஸ் ஆகிடும். ஒரு ஆன்டிபயோட்டிக் ஒரு நாளைக்கு ஒரு ஃபீவருக்குன்னு மருந்து எடுக்கக்கூடிய அவசியம் கிடையாது. அதுக்காக ஆன்டிபயோட்டிக் மோசம்னு சொல்ல அதுவும் ஒரு தேவையான ஒரு விஷயம்தான். பட் ட்ரக் அப்யூஸ் ஆகிடக்கூடாது. நாளைக்கு அந்த குழந்தைக்கு ஏதாவது எமர்ஜென்சி வேணும் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் நம்ம எடுத்துக்கலாம். சும்மா நம்மளா ஆன்டிபயோட்டிக் எடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன ஆகும்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அது நமக்கு பயனளிக்காமல் போகும். அதனால குழந்தைகளுக்கு முதல் நிலையாக நம்ம கொடுக்கக்கூடிய உணவு தான் அவங்க ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் மேம்படுத்தி வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கும். நன்றி.